ஆத்மா வணக்கங்கள். இறைவன் நமக்குள்ளே. இறைவன் இருக்கின்றான் என்பது பொதுவாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. அவன் எங்கும் இருக்கிறான். ஆனால் அவனுக்கு பெயரோ உருவமோ இல்லை. அவன் எங்கும் இருப்பதால் நம் உள்ளிலும் அவன் இருக்கின்றான். ஒரு பிணத்திற்கும் அதனுள் தெய்வ சக்தி இல்லாததால் எப்படி யாதொன்றும் காணவோ கேட்கவோ அறியவோ முடியவில்லையோ, அப்படியே நம்மிலும் அந்த தெய்வீக சக்தி இல்லாவிட்டால் நாமும் யாதொன்றும் உணர முடிவதில்லை. தற்போதைய நிலைமை கூட நமக்கு இருக்காது. நமக்குள் அந்த தெய்வீக சக்தி இருப்பதால் தான் நம்மால் யாதொன்றும் காணவும் கேட்கவும் அறியவும் முடிகின்றது. இவ்வாறாக எல்லாம் அறிந்து கொண்டிருக்கின்ற நம்மில் உள்ள தெய்வீக சக்தி, அதாவது இறைவனே எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு தான் ஆத்மா என்பதை நாம் எல்லோரிலும் இருக்கின்ற இறைவனாகும். இப்பொழுது ஒரு கேள்வி எழுகின்றது. நமக்குள் இருக்கும் இறைவன் அல்லது தெய்வீக சக்தி எந்த இடத்தில் இருக்கின்றது? இடகலை, பிங்கலை, சுழிமுனை என 3 முக்கியமான நாடிகள் கூடும் இடமாகிய 2 புருவங்களின் மையத்தில் இறைவன் வீற்றிருக்கின்றான் என்பதுதான் இந்த கேள்விக்குரிய பதில். நம்மில் இருக்கிற இறைவன் பேரொளி என்றும் நாம் குறிப்பிடுகின்றோம். இந்த பேரொளி மனிதர்களுக்கு மட்டுமன்றி உலகில் உள்ள மற்றெல்லா உயிரினங்களிலும் இருக்கிறது. ஆனால் அவை ஒவ்வொன்றிலும் பிரகாசிக்கின்ற இப்பேரொளி மாயையோடு உள்ள தொடர்புகளுக்கு ஏற்ப வெவ்வேறு அளவுகளில் காணப்படுகிறது. ஆனால் அதை எப்படி பார்க்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். நம் சொந்த அனுபவத்திலிருந்து இதை நாம் பார்க்கலாம். இருட்டில் நாம் நெற்றி எதிர்பாராதபடி சுவரோடு மோதிவிடும் போதோ, அல்லது நம் கண்கள் புருவ மத்தியத்திற்கு தற்செயலாக நகரும் போதோ, அல்லது நம் கண்களை அழுத்தி தேய்த்து விடும் பொழுதோ, அல்லது ஏதோ சில காரணங்களால உருண்டையான பந்து வடிவத்தில் திடீரென்று தோன்றும் பிரகாசமான மின்னல் ஒளி போன்று ஒரு நீல நிற ஒளி நம் கண்களில் தெரியும். இது நமக்குள் இருக்கின்ற பேரொளியின் பரிசுத்தமான கதிர் ஒன்றின் சிறியதொரு தீப்பொறி என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒளியை நம்முள் மேன்மேலும் சுடர்விட செய்வதற்கு தான் நாம் இடைவிடாத சித்தவித்தை பயிற்சி செய்து சிரத்தையோடு முயற்சிக்க வேண்டும். இவ்வாறு இறைவனின் திவ்ய தரிசனத்தை நாம் பெறலாம். அக்காட்சியை பெறுவதற்குரிய மிக சரியான வழி சித்தவித்தை பயிற்சி மட்டுமே தான் ஆகும். இறைவனுக்கு, அதாவது தான் என்னும் ஆத்மாவிற்கு 2 நிலைமைகள் உள்ளன. அவையாவன களங்கமுள்ள நிலை, களங்கமற்ற நிலை. எப்பொழுதும் இறைவன் களங்கம் உள்ளவனாக ஆகின்றதோ அப்பொழுது நம்மில் இருக்கும் தெய்வீக சக்தி வெளியே பரவி செயல்பட்டு உலகத்தை படைத்தும் பாதுகாத்தும் முடிவில் தான் படைத்த அனைத்தையும் அழிக்கவும் செய்கின்றன. களங்கமற்ற நிலைமையில் இந்த தெய்வீக சக்தி நம்மில் இருந்து வெளியேறுவது இல்லை. அது சகலனாக வெளியே வருவதற்கு அடிப்படையாக நம் உள்ளே இருக்கிறது. இது தூக்கத்தில் உள்ள நிலைமையாகும். நமது ஆழ்ந்த தூக்கத்தில் நாம் களங்கமற்ற நிலைமையில் இருக்கின்றோம். இந்த 2 நிலைமைகளும் நம்மில் உள்ள தான் அல்லது இறைவனிலிருந்தே உண்டாகின்றன. தன்னில் உள்ள தான் என்ற இறைவனுக்கு ஒருவித சலனம் ஏற்படும் போது நம்மில் இந்த 2 நிலைமைகளும் செயல்படுகின்றன. இந்த நிஷ்கலத்துவ நிலை பிரம்மம் என்றும் சக கலத்துவ நிலை மாயை என்றும் சொல்லப்படுகின்றன.